பார்வோன் கண்ட சொப்பனங்கள். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையில நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையில நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்துக் கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீண்டதுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்துக் கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. கர்த்தர் எகிப்து தேசத்திலே யோசேப்பை உயர்த்துகிறார். ஆனாலும் யோசேப்பு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு 2 வருஷங்கள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்க ஒரு வேலையை நியமித்திருக்கிறார். அந்த வேலை வரும்போதுதான் கர்த்தருடைய ஜனத்திற்கு விடுதலையும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். கர்த்தர் நியமித்த காலம் வரும் வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருப்பது நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு வேறு வழி இல்லை. கர்த்தருடைய வேலையே அவருக்கும் ஏற்ற வேலை, அதுவே நமக்கும் ஏற்ற வேலை. யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்ட நாளிலிருந்து பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்ன நாள் வரையிலும் 11 வருஷம் ஆயிற்று. யோசேப்பு சிறைச்சாலையில் மேலும் 2 வருஷம் இருக்கிறார். அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் 13 வருஷங்களாக சோதிக்கப்பட்டால் அவன் சோர்ந்து போய்விடுவான். பார்வோன் நைல் நதி அண்டையில் நின்று கொண்டிருக்கிறான். நைல் நதி எகிப்து தேசத்தை விளைச்சல் நலமாக்கி கொண்டிருக்கிறது. எகிப்தில் சிறிதளவே மழை பெய்தாலும் மத்திய ஆப்பிரிக்காவில் பெய்யும் மழையினால் நைல் நதி நிரம்பி ஓடும். கர்த்தர் யோசேப்பை உயர்த்துவதற்கு பார்வோன் கண்ட சொப்பனங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அந்த சொப்பனங்கள் மிகவும் சாதாரணமானவை. இதை மேலோட்டமாக பார்த்தால் இது மதியீனமான சொப்பனம் போல தெரியும். அவலட்சணமும் கேவலமுமான பசுக்களை சொப்பனத்தில் பார்க்க யாரும் விரும்ப மாட்டார்கள். அது பற்றி பேசவும் மாட்டார்கள். பார்வோன் சாவியான கதிர்களை சொப்பனத்தில் காண்கிறான். இதை பற்றியும் யாரும் யோசித்து பார்க்க மாட்டார்கள். இந்த சொப்பனத்திற்கு என்ன அர்த்தம் என்று ஒருவரும் ஆராய்ச்சி செய்ய மாட்டார்கள். இவையெல்லாம் மனுஷர் விரும்பாத சாதாரணமான சொப்பனங்கள். இந்த சொப்பனங்களை பார்ப்பவருக்கு மனதில் சந்தோஷமோ இன்பமோ உண்டாகாது. பார்வோன் தன் சொப்பனத்தில் அவலட்சணமான 7 பசுக்களை பார்த்தது அவருக்கு ஒரு இன்பக் கனவு அல்ல. அது அவருடைய மனதை வேதனைப்படுத்துகிற சோக கனவு. யாராவது ஒருவர் இப்படிப்பட்ட சொப்பனத்தை கண்டு அதற்கு அர்த்தம் கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவார்கள். அதற்கு முடிவே இருக்காது. அவையெல்லாம் மதியீனமான சம்பாஷணைகளாய் இருக்கும். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்கிறது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையில் நிற்கிறது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போடுகிறது. பார்வோன் 2 சொப்பனங்களை காண்கிறான். அதில் இது அவன் கண்ட முதலாவது சொப்பனம். பார்வோன் இந்த சொப்பனத்தை கண்டு விழித்துக் கொள்கிறான். அதன் பின்பு அவன் மறுபடியும் நித்திரை செய்கிறான். அப்போது பார்வோன் 2ஆம் விசை ஒரு சொப்பனம் காண்கிறான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்கிறது. பின்பு சாவியானதும்
கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைக்கிறது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போடுகிறது. பார்வோன் முதலாவது சொப்பனத்தை கண்டபோது விழித்துக் கொள்வது போல 2வது சொப்பனத்தையும் கண்டு விழித்துக் கொள்கிறான். அப்பொழுது தான் கண்டது சொப்பனம் என்பதை பார்வோன் அறிந்து கொள்கிறான். சொப்பனத்தை கண்ட பார்வோனால் அதற்கு மேல் அமைதியாக தூங்க முடியவில்லை. காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொல்லுகிறான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. பார்வோனுடைய மனம் கலங்கியதற்கு தேவனே காரணம். யோசேப்பிற்கு தேவன் இது குறித்து வெளிப்படுத்துகிறார். நேபுகாத் நேச்சாரை குறித்து தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். எகிப்து தேசத்திலும் மந்திரவாதிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு சில மாய மந்திரங்கள் தெரியும். சாத்தானின் தந்திரங்களை குறித்து பில்லி சூனியங்கள், அஞ்சனம் பார்ப்பது, குறி சொல்லுவது ஆகிய காரியங்களை இவர்கள் செய்து வந்தார்கள். பார்வோன் கண்ட சொப்பனங்கள் மிகவும் விசேஷமானது. கர்த்தரே இந்த சொப்பனங்களை தம்முடைய தெய்வீக திட்டத்தின் பிரகாரமாக பார்வோனை காணச் செய்திருக்கிறார். ஆகையினால் பார்வோன் நித்திரை தெளிந்து எழுந்தபோது அவனுடைய மனம் கலக்கம் கொண்டிருக்கிறது. பார்வோன் தான் கண்ட சொப்பனங்களை எகிப்து தேசத்தில் உள்ள மந்திரவாதிகளிடத்திலும் சாஸ்திரிகளிடத்திலும் சொல்லுகிறான். அவர்கள் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள். ஆனால் அவர்களால் பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை. பார்வோன் கண்ட 2 சொப்பனங்களுக்கும் அர்த்தம் சொல்லுவதற்கு கர்த்தர் யோசேப்பை நியமித்திருக்கிறார். யோசேப்பு ஒரு சொப்பனக்காரர். அவர் ஏற்கனவே சொப்பனம் கண்டதினால் அநேக வேதனைகளை அனுபவித்திருக்கிறார். அதனால் அவர் பல துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை தன்னுடைய சகோதரருக்கு சொன்னதினால் அவர்கள் அவரை பகைத்து அடிமையாக விற்று போட்டார்கள். யோசேப்பின் சொப்பனம் அவருடைய கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் காரணமாயிற்று. பார்வோனுடைய சொப்பனங்களோ யோசேப்பின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பார்வோனின் மனதிலே கிரியை செய்கிறார். பார்வோன் சொப்பனம் காண்கிறான். அதே ஆவியானவர் யோசேப்பின் மனதிலும் கிரியை செய்கிறார். யோசேப்பு பார்வோன் கண்ட சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறார். எகிப்து தேசத்தில் உள்ள சகல மந்திரவாதிகளாலும் சகல சாஸ்திரிகளாலும் பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை. சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவது கர்த்தருக்கு உரியது. ஆகையினால் மந்திரவாதிகளாலும் சாஸ்திரிகளாலும் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை. தானியேல் தீர்க்கதரிசியின் காலத்திலும் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனங்களுக்கு கல்தேயருடைய மந்திரவாதிகளாலும் சாஸ்திரிகளாலும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது என்று சொன்னார். தானியேல் 2:27. அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்திலே வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன். ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமல் போனார்கள். தானியேல் 4:7. அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. தானியேல் 5:8. யோசேப்பு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார். அவர் யோசேப்பை ஆளுகை செய்கிறார். யோசேப்பு பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் பார்வோன் கண்ட சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறார்.